ஹாய் buddies, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீசெண்டாக நான் பண்ண அடினோ ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆசிலோஸ்கோப்பை பற்றி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்கிட்ட சஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து அடினோ பாக்ஸ் இல்லை. அதனால் காலேஜ் பாக்ஸ்லேருந்தும் கொஞ்சம் வந்து காம்பவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரெட் போர்டு, அடினோ மைக்ரோ கண்ட்ரோலர், ஜம்பர் ஒயர்ஸு, நார்மல் டயோடு. ஜெனோ டயோடு இருந்தால் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா வந்து A0ன்ற ஒரு A0ன்ற ஒரு போர்ட் இருக்கும், அனலாக் ஜீரோன்னு. அந்த போர்ட்டை வந்து வோல்டேஜ் அதிகமாக போனால் டேமேஜ் ஆகிடும். இந்த ஜெனோ டயோடு வந்து அதை ப்ராப்பராக பண்ணும். நார்மல் டயோடும் ஓரளவு பண்ணும். அதுக்கப்புறம் 100 கிலோ ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். சரி, ஏன்டா வந்து ரெசிஸ்டரு டயோடு எடுத்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ரெசிஸ்டர் டயோடு இல்லாமல் பண்ணலாமே, ஏன் ரெசிஸ்டர் டயோடு எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோ கரண்ட்டை மட்டும்தான் உள்ளே விடும். ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்தீங்கன்னா போர்டு டேமேஜ் ஆகிடும். அதேமாரி டயோடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து போகக்கூடாது. போச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஒழுங்காக வராது. ஆஸ் வெல் அஸ் இது வந்து கிரவுண்ட் ஆகும்போது வந்து கிளாம்ப் பண்ணி விட்டுரும். நம்ம வந்து படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து டயோடை வச்சு கிளாம்பும் பண்ணலாம், கிளிப்பும் பண்ணலாம். இங்கே வந்து அது ப்ராக்டிக்கலாக வந்து கிளாம்ப் பண்ணிடும். வர சிக்னல்ஸ் வந்து சப்போஸ் வந்து நெகட்டிவாக போயிடுச்சுன்னா அதை கிளாம்ப் பண்ணி விடுறதுக்கு வந்து இந்த டயோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் கனெக்ஷன் கொடுக்கும்போது செல்ஃப் டெஸ்டிங்காக தான் கொடுத்தேன். ஏன்னா ஆஸ் வெல் அஸ் ஒர்க் ஆகுதா, இதுக்கு மைக்ரோ கண்ட்ரோல் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்க தான் வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருந்தேன். அது வந்து இதுக்கு D9 to A0 கொடுத்துருக்கேன். இங்கே மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து சிக்னல் ஜென்ரேட்டராகவும் யூஸ் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் ஆசிலோஸ்கோப்பாகவும் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இங்கே வந்து ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. செகண்ட் டைம் கொடுக்கும்போது வந்து நான் வந்து மல்டிமீட்டரோட ப்ரோப்ல 2 கொடுத்துறேன். என் மல்டிமீட்டரில் வந்து இதுமாரி வந்து ஸ்கொயர் வேவ் ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கு. அதுலேருந்து நான் வந்து திருப்பி அதில் வச்சோடனே ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் கரெக்டாக வந்துடுச்சு செகண்ட் டைம் கொடுக்கும்போது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் நான் வந்து கரெக்டாக ஆசிலோஸ்கோப்பாக வந்து வருமானு ஒரு சின்ன டவுட்டில் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு செல்ஃப் டெஸ்டிங்கில் எனக்கு வந்து வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. செகண்டாக பண்ணும்போது ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் கரெக்டாக வருமா வராதான்னு டவுட்டில் இருந்தது. வந்துருச்சு, அவ்வளோதான். ஓரளவு கரெக்டாக வந்துடுச்சு இந்த ப்ராஜெக்ட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.